தாய்மாமன் சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. நம்ம மாயாண்டி ஏற்கனவே தன்னோட தங்கை பேச்சிக்கிட்ட வாக்கு கொடுத்துருந்தாரு. எப்படியாவது பூங்குடியை அழகருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க மாயாண்டிக்கு கரெக்டாக அவர் எதிர்பார்த்த மாதிரியே பூங்கொடி அழகர் தான் என் கழுத்தில் தாலி கட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து மூலமாக தன்னோட முடிவை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பூங்கொடி சொன்ன முடிவை கேட்டதுமே இங்கே அழகர் என்ன செய்கிறாருன்னா, என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா எப்படி நான் அவளை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் அந்த இடத்துல பதிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பதிலை சொல்கிறாரு அழகர். அந்த இடத்துல பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாருமே, ஏன்பா அந்த பொண்ணை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு பொண்ணை நைட்டு தொட்டு தூக்கிட்டு போனதும் இல்லாமல் நைட்டு முழுவதும் உன் கூடயே வச்சுட்டு இருந்திருக்க. பஞ்சாயத்துலேயும் வந்து நீ தான் தன்னை தூக்கிட்டு போனதா அந்த புள்ள புகார் கொடுத்ததுமே நாங்களே ஒரு கேள்வி கேட்டோமே. அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். இதே இடத்துல வேறு பையனை பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாலும் இதே கேள்வி தானே அந்த பையனும் கேட்பான். அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பாருப்பா அழகரே. நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலை. எல்லாருமே பெரியவங்க கரெக்டாக யோசிச்சு பார்த்து தான் முடிவாக அந்த பொண்ணு சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணை அவ ஒரு கேள்வி கேட்டானா அந்த பொண்ணோட நிலைமை என்ன, எப்படி கேள்வி கேட்பான்னு நீ நினைக்கிற? என்ன ஒருத்தனோட ஏற்கனவே குடும்பம் நடத்திட்டு வந்ததானே என்ன கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டால் அந்த பொண்ணோட மனசை பற்றி யோசிச்சு பாருப்பா. அவள் போன இடத்துல கண்டிப்பாக நல்லா இருப்பாளா? கண்டிப்பாக நல்லா இருக்க மாட்டா. அப்படி இருக்கிற இடத்துல நீ யோசிச்சு பார்த்து நீ உன்னோட பகையை தீர்த்துக்கிறணும்னா அது உன்னோட வீரத்தை ஒரு பொண்ணு மேலே காமிச்சிருக்கேன்றது கூட தெரியாமல் நீ இப்போ பூங்குடியை கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சாயத்து ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, மாயாண்டி உன் மகனுக்கு எடுத்து தான் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் சொல்ல போகிறாங்க. இப்போ மாயாண்டியும் நம்ம இத்தனை நாள் இதுக்காண்டி தானே நாம் ஆசைப்பட்டோம், நம்ம தங்கச்சிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி ஒரு பக்கம் யோசிச்சு அழகர்கிட்ட பேச போகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இங்க ராசாத்தி தன்னோட அண்ணன்கிட்ட, அண்ணே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பஞ்சாயத்துல, பூங்கடி என்னடானா அழகர் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னே அமைதியாவே இருக்க? அப்போ அந்த மாப்பிள்ளை என்னாச்சு, நம்ம பார்த்த வச்ச மாப்பிள்ளைக்கு நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க மஞ்சமலை சொல்றாரு, இங்க பாரு ராசாத்தி, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கிறது நடக்கட்டும், நீ பேசாமல் அமைதியாரு. இது எங்களோட முடிவு, என்னோட பொண்ணு வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாமல் அமைதியாரு, ஒதுங்கி போ அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியை எடுத்தறிஞ்சு பேசுகிறான் மஞ்சமலை. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற பேச்சுக்கு, நல்ல வேளை நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம மகளுக்கு அழகரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்துடுச்சு. அழகரு, ஏயா அழகரு, என் மகளை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுயா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சாமியை வேண்டிக்கிட்டே இருக்காங்க பேச்சு. இந்த மாதிரி நேரத்தில் தான் மாயாண்டி தன்னோட மகன்கிட்ட பேச போகிறாரு. ஏயா அழகரு, இங்கே பஞ்சாயத்துக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீ இதெல்லாம் யோசிச்சு செஞ்சுருக்கணும். ஒரு பொண்ணை நீ தூக்கிட்டு போனால் அந்த பொண்ணு எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுவா, அவமானப்படுவா அப்படின்னு கூட யோசிக்காமல் நீ செஞ்சுட்ட. இப்போ பஞ்சாயத்து சொல்கிற தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு பூங்குடி கழுத்தில் நீ தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொல்லும்போது, அப்பா நீங்கள் என்னப்பா அவங்க சொல்கிற மாதிரியே நீங்கள் பூங்குடி கழுத்தில் தாலி கட்டி என்னால் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காது. இதில் அவளை தாலி கட்டி குடும்பம் நடத்துகிற சொல்கிற அளவுக்கு நீங்கள் வருவீங்க போலையே, என்னால் முடியாது, இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தில் இந்த வார்த்தையை கேட்டதுமே, இங்கே பாருங்கள் மாயாண்டி, நீங்கள் இவ்வளோ தூரம் பஞ்சாயத்து சொல்கிற திருப்பியும் மீறி உங்கள் மயன் அழகர் நடந்துக்கிட்டானா ஒன்றும் இல்லை, இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் உங்களை, எப்படி எதுதான் சம்மதம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழகர் வந்து, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் ஜெயிலுக்கே போயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவான மீனாட்சி கிட்ட அழகர் சொல்ல, இதை கேட்டதுமே, ஐயா அழகர் வேணா ஐயா, நீ ஜெயிலுக்கு போகிறத விட நீ பூங்குடியவே கல்யாணம் பண்ணிக்கோயா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல போகிறாங்க. எனக்கு நீ என் கூட வேணும்யா, உங்கள் அப்பாவை பிரிஞ்சு 10 வருஷம் நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன், இப்போ ஒன்றை பிரிஞ்சு இருக்கணும்னா கண்டிப்பாக என்னால் இதை தாங்கவே முடியாதுயா. அதனால் பஞ்சாயத்து சொல்கிற மாதிரியே பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டிடு, வேற வழியே இல்லையா, என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. இதில் நீ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா கண்டிப்பாக அம்மா உசுரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம நந்தினி, மாமா தயவு செஞ்சு
இப்படி ஒரு வேலையை பார்த்துறாத, என்னால் தாங்க முடியாது, கல்யாணம் பண்ணிடாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகரை பார்த்து நந்தினி ரொம்பவே தவிச்சு துடிச்சு போய் நிற்கிறாங்க. இந்த இடத்துல தான் இங்கே மஞ்சமலை என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா, இங்கே பாருங்கயா, பெரியவங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வந்து ப்ராடு கொடுக்க வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தா என் பொண்ணு கேட்ட மாதிரி அழகர் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் மாயாண்டி, அன்னைக்கு என்னமோ உன் பொண்ணை கூட எனக்கு சொந்தம் வேணும், சொத்து தேவையில்லை அப்படின்லாம் நீ பேசுனா, இப்போ சொந்தம் வரணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல உன் பிள்ளை மறுக்கிறான், நீ என்னமோ வாயை முடிக்கிட்டு இருக்க, என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்கள் பஞ்சாயத்து ஆளுகளா, நான் கேட்குற மாதிரி என் பொண்ணுக்கு நீதி கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா சொல்லுங்கள், நான் எப்படி பார்க்கணுமோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு மஞ்சமலை. அந்த இடத்துல மாயாண்டி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு மஞ்சமலை, நான் எந்த இடத்துலையும் சொந்தம் தான் வேணும்னு நினைக்கிறேன், விட்டு கொடுக்குற அளவுக்கு நான் கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டு மாயாண்டி மஞ்சமலை கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறான். என் மகனுக்கு பூங்கொடி தான் மனைவி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்ட மாதிரியே பூங்கொடி கழுத்தில் அழகர் தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி சொன்னதை கேட்டதுமே அழகர் அதிர்ச்சி ஆகிறாரு. அழகர் அதிர்ச்சி ஆகினது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் தன்னோட அப்பா வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்கை நிறைவேற்றினதுன்னா கண்டிப்பாக நம்ம அப்பா அசிங்கப்படுவார், அம்மாவும் அசிங்கப்படுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நம்ம அம்மா அப்பாவை தலைக்குனியை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி இனி அழகர் என்ன முடிவு பண்ண போகிறான்னா, பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முடிவு பண்ண போகிறாரு. நந்தினியும் இதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் வேணாம் மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சாத குறையா நந்தினி கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மஞ்சமலை மனசுலையும் பூங்குடி மனசுலையும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மஞ்சமலை கிட்ட இந்த பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பூங்கொடி ஏற்கனவே என்ன பேசியிருந்தாங்கன்னா, அப்பா உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி தானே இவ்வளோ தூரத்துக்கு என்னை தூக்கிட்டு போய் நினச்ச மாதிரியே கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்லப்பா, இனி இதுக்கு மேலே இந்த குடும்பத்தில் எந்த அசிங்கமும் வரக்கூடாது, அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நம்மளை அசிங்கப்படுத்தணும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பத்தை அந்த வீட்டுக்கே போய் அந்த வீட்டிலே இருக்கிற எல்லாரையும் நான் படுத்துகிற பாடில் அவங்க பண்ண தப்பு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள தலைகுனிய வைக்க போகிறேன். வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கையெடுத்த அந்த மாயாண்டிக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கிட்ட நம்ம பூங்கொடி சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் மஞ்சமலை, என்னத்தான் இப்படி திடுத்துப்புன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இப்படி வந்து பேசுகிற, அவங்கள பழி வாங்கணும்னு நீ சொல்கிற, ஆனால் எப்படி பழி வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கேட்க, அப்போ தான் அப்பா ஒன்றும் இல்லை, என்னோட கல்யாணத்தை இப்போ நிறுத்திட்டா, இதுக்கு விலை கொடுக்கணும் இல்லையா, அப்படின்னா என்ன பண்ணணும்னா அழகரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறனோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரணும்ப்பா, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள வாழவே விருப்பம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ தூரம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு பதில் அவங்க சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அத்தா நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க, நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அப்பா உன் கூட துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை சொல்கிறதுனால தான் மஞ்சமலையும் பூங்கொடியும் சேர்ந்து யாருக்கும் சொல்லாமல் கேஸை வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ பஞ்சாயத்தில் ஊர் கூடி எல்லாரும் முன்னாடி பூங்கொடி அழகரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை சொன்னதுனால இனி அழகர் என்ன முடிவெடுக்க போகிறாரு, முடிவெடுக்கிறதுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும். இனி அடுத்ததாக பூங்கொடி வீட்டுக்கு போனால் அங்கே என்னென்ன நிகழ்வெல்லாம் நடக்க போகுது, பூங்கொடி தன்னோட பழிவாங்கும் படலத்தை எப்படியெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றத இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்குது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.